ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு ஆரகன் என்கிற ஃபேண்டசி த்ரில்லர் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஹீரோவுக்கும் ஹீரோனிக்கும் அம்மா அப்பா இல்லாத காரணத்தினால ஹாஸ்டலில் தங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோனியும் சின்சியராக லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் ஹீரோவோட பிஸ்னஸ்க்கு 10 லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படுது. ஹீரோ பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணதும் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. இந்த நேரத்தில் ஹீரோனிக்கு நிறைய சம்பளத்தில் ஒரு வேலை கிடைக்குது. அந்த வேலைக்காக ஹீரோனி வேற ஊருக்கு போகிறாங்க. காட்டில் தன்னந்தனியாக ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டில் ஒரு லேடி இருக்காங்க. இவங்களை பார்த்துக்கிட்டதுக்காக அங்கே ஹீரோனி போகிறாங்க. அங்கே போனதுக்கு அப்புறம் ஹீரோனிக்கு நிறைய சிக்கல் ஏற்படுது. அவங்க பெரிய டிராப்புக்குள்ளே மாட்டிக்கிடுறாங்க. அவங்கள இந்த மாதிரி சூழ்நிலைக்கு தள்ளிவிட்டது யாரு? கடைசியாக ஹீரோனி அந்த வீட்டை விட்டு தப்பிச்சாங்களா இல்லையா? இந்த பிரச்சனைக்கெல்லாம் யார் காரணம்? இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட ப்ளஸ், படத்தோட கதை ரொம்ப டிஃப்ரெண்டாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்டேஷனோட செம சூப்பராக ஸ்பீடாக போகுது. படத்தில் பழங்காலத்து முனிவர் ஸ்டோரியை வச்சு ஒரு சீன் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப தரமாக இருக்குது. இந்த முனிவர் சீன் தான் படத்தோட முக்கியமான கண்டென்ட்னு சொல்லலாம். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஏன் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய சீன் இருக்குது. அதெல்லாம் படத்தோட செகண்ட் ஹாஃபில் ரிவீல் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் ஓகேவா இருக்குது. படத்தோட ஹீரோனி அந்த காட்டில் உள்ள வீட்டில் மாட்டிக்கிடுவாங்க. அந்த சீன்லாம் த்ரில்லிங்காக இருந்துச்சு. படத்தில் உள்ள சில லவ் போர்ஷன் ஓகேவா இருக்குது. படத்தில் உள்ள மிஸ்ட்ரியை படத்தில் கொண்டு போன விதம் செமையாக இருக்குது. படத்தில் ஒரு பாட்டியை சங்கிலியால் கட்டி போட்டிருப்பாங்க. அதெல்லாம் படத்துக்கு தேவையே இல்லைன்னு தோணுச்சு. பட் அதுவும் இந்த படத்துக்கு எவ்வளோ முக்கியங்கிறது படம் பார்க்கும்போது புரிஞ்சிச்சு. படத்தோட ஹீரோனி சட்டில்டா நீட்டாக நடிச்சிருக்காங்க. ஹீரோவும் தனக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை சூப்பராக பண்ணியிருக்காரு. படத்தோட மியூசிக் படத்துக்கு பக்கபலமாக இருக்கு. சினிமாட்டோகிராஃபியில் அந்த காட்டுப்பகுதியை காட்சிப்படுத்திய விதம் நல்லா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ், படத்தோட செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அளவுக்கு சுவாரஸ்யமா இல்லை. படத்தோட மிஸ்ட்ரியும் ட்விஸ்டும் ரிவீல் ஆனதுக்கு அப்புறம் படம் கொஞ்சம் சப்பையான மாதிரி இருக்கு. படத்தோட ஸ்டார்டிங்கில் உள்ள சில லவ் போர்ஷன் நல்லா இருந்தாலும் இன்னும் சில லவ் போர்ஷன் ரொம்ப போரிங்காக இருந்துச்சு. படத்தில் உள்ள சில சீன்ஸை இன்னும் டீட்டெயில்டாக காமிச்சிருக்கலாம். படத்தில் லாஜிக் அப்படிங்கிறது சுத்தமாகவே இல்லை. படத்தில் தேவையில்லாமல் சில சீன்ஸை வச்சுருக்காங்க. குறிப்பாக சொன்னால் படத்தோட ஹீரோனிக்கு கெட்ட கனவு வந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் படத்துக்கு தேவையே இல்லைன்னு தோணுச்சு. படத்தோட கோர் கான்செப்ட் நல்லா இருந்தாலும் அதை ப்ரெசென்ட் பண்ண விதத்தில் கொஞ்சம் சொதப்பியிருக்காங்க. படத்தில் உள்ள பாட்டு அந்த அளவுக்கு சரியில்லை. இந்த படத்தை அருண் டைரக்ட் பண்ணியிருக்காரு. மைக்கேல் தங்கதுரை, கவிப்பிரியா, ஸ்ரீரஞ்சனி இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டால் ஒரு ஆவரேஜான ஃபேண்டசி த்ரில்லர் மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.